இரு பண்பு கலப்பு. இரு பண்பு கலப்பு என்பது இரு எதிரடை பண்புகளை பெற்ற தாவரங்களுக்கிடையே நடைபெறும் மரபியல் கலப்பு. அதாவது சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு இந்த இரு பண்பு கலப்பு வச்சு மெண்டல் வெளியிட்டிருப்பார் இந்த விதியை. இது என்னன்னு பார்ப்போம். 2 பண்பு எடுத்துக்கிறார். ஸோ 2 பண்பு, ஒரு கேரக்டரை ஒரு மரபணு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இங்கே 2 பண்பு எடுத்துக்கிறாரு. அது அப்போ உருண்டை விதை, மஞ்சள் விதையிலை, விதையோடைய வடிவமும் விதையோட கலர், அது 2 பண்புகளை எடுத்துக்கிறாரு. இரு எதிரடை பண்புகள், சுருங்கிய விதை, பச்சை விதையிலை அப்படின்னு 2 பெற்றோர் சந்ததியை அவர் எடுத்துக்கிறாரு. அவருடைய புறத்தோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மஞ்சள் கலர், உருண்டை விதை மஞ்சள் கலரில் இருக்குது, சுருங்கிய விதை பச்சை கலரில் இருக்குது. இது இருமடியும் பெற்றோர்கள் எடுக்கும்போது அதனுடைய ஜீன் எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் டாமினன்ட் கேரக்டர். உருண்டை விதை, மஞ்சள் விதையெல்லாம் அவர் டாமினன்ட் கலர்னு சொல்வார். கேபிட்டல் ஆரில் நம்ம எழுதிக்கணும். சுருங்கிய விதை, பச்சையில் இது நம்ம ஸ்மால் ஆரில் எழுதிக்கணும். ஸ்மால் ஆர் ஸ்மால் விதைன்னு எழுதிக்கணும். இது இருமடியத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா 2n ஸ்டேஜில் இருக்குது. இப்போ n ஸ்டேஜில் வரும்போது அதோட கேமீட் எப்படி இருக்கும், குண்டல் பார்க்கும்போது n நம்பர் ஆஃபில் தான் இருக்கும், ஒற்றை மடியத்தில் தான் இருக்கும். ஒரு மடிய கேமீட் ஒரு ஆர் ஒரு வை தான் வந்திருக்கும். அதுமாரி இங்கேயும் ஸ்மால் ஆர் ஸ்மால் வை தான் இருக்கும். இது முதல் தலைமுறையில் இதை கிளாஸ் பண்ணும்போது இதே கலப்பினம் செய்கிறாரு. கலப்பினம் செய்யும்போது முதல் தலைமுறையில் அவருக்கு என்ன கிடச்சிதுன்னா, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால உருண்டை மஞ்சள் விதை தான் முதல் தலைமுறையில் கிடச்சிது. இது 2வது தலைமுறையில் தற்கலப்பு செய்கிறார். செல்ஃப் செய்கிறார். முதல் மகவு சந்ததியை தற்கலப்பு செய்கிறார். தற்கலப்பு செய்யும்போது உருண்டை மஞ்சள் தான். ஆனால் அதில் ஒடுங்கிய ஜீனும் உள்றே இருக்குது. இப்போ இதை கிராஸ் பண்ணுற போது இதில் மேல்லேருந்து ஒரு 4 கேமீட், ஃபீமேல்லேருந்து ஒரு 4 கேமீட் இருக்கும். 2nலேருந்து n நம்பர் ஆஃப் கேமீட் வந்திருக்கும். இருமடிய கேமீட் ஒரு மடிய கேமீட் இருக்கும். ஸோ இந்த கேமீட் ஃபார்ம் எப்படி போடுவோம் நம்ம, கேபிட்டல் ஆர் இது இது கூட சேர்ந்துருக்கலாம். அடுத்து இது கூட சேர்ந்துருக்கலாம். அடுத்து இது இந்த கேபிட்டல் ஒய்யோடு சேர்ந்துருக்கலாம். அடுத்து ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்யோடு சேர்ந்துருக்கலாம். இதேமாரி மேல் ஃபீமேல் 2 கேமெட் சேர்ந்துருக்கியா, இந்த இடத்துல தான் ஒரு சார்பின்றி ஒதுங்குதல் விதியை சொல்கிறார். ஒரு பண்பிற்கான மரபணு ஆறுங்கிறது ஒரு பண்பு, இது ஒரு பண்பு, இது ஒரு பண்பு. மற்றொரு பண்புக்கான மரபணுவை இது சார்ந்து தனித்து பிரியும் போது ஒன்று சார்ந்து டிஸ்டர்ப் பண்ணல, தனித்து பிரிவதில் சார்ந்திருப்பதில்லை. ஒரு இணை பண்பிற்கான காரணிகள் தனித்து பிரிவது மற்றொரு இணை பண்பிற்கான காரணிகள் தனித்து பிரிவதை சார்ந்திருப்பதில்லை. இது தனித்து பிரியும் போது அடுத்தவங்களை இந்த பண்பும் ஒன்று சார்ந்திருப்பதில்லை. அதோடைய இஷ்டத்துக்கு அது மாறி நமக்கு கேமேட்டை கொடுத்துருக்கு. இதுதான் ஒரு சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு சொல்கிறார் அவர். இந்த டைஹைபிரிட் கிராஸை 2வது செகண்ட் ஜென்ரேஷனை இந்தமாரி பொன்னட் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம போடணும். அந்த மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட் கிடச்சது இல்லையா, முதல் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்லேருந்து செல்ஃப் பாலினேஷன் செய்யும்போது இந்த மாதிரி 4 கேமேட் கிடச்சிருக்கு இல்லையா, அதை நம்ம 2 சைட்லேயும் எழுதிட்டு இதையும் கிராஸ் பண்ணும்போது இப்படி கிடச்சிருக்கும். அடுத்தது இதையும் கிராஸ் பண்ணும்போது இது கிடச்சிருக்கும். அடுத்தது இவங்களையும் கிராஸ் பண்ணும்போது இது கிடச்சிருக்கும். அடுத்தது இந்த கேமேட் கிராஸ் பண்ணால் இது கிடச்சிருக்கும். அதேமாரி அடுத்தது இதையும் கிராஸ் பண்ணால் இது கிடச்சிருக்கும். அடுத்தது இதையும் கிராஸ் பண்ணால் இது கிடச்சிருக்கும். அடுத்தது இதையும் கிராஸ் பண்ணால் இது கிடச்சிருக்கும். அடுத்தது இதையும் கிராஸ் பண்ணால் இதுமாரி கிடச்சிருக்கும். இதேமாரி இந்த ஸ்கொயர் எல்லாம் ஃபில்அப் பண்ணோம்னா நம்ம பெற்றோரிடம் இருந்த சுருங்கிய விதை மஞ்சள் 1 கிடச்சிருக்கும். இது 1 தான் கிடச்சிருக்கும் அப்பா அம்மாட்டேருந்து உள்ள கேரக்டர்ஸ். அப்புறம் ரவுண்ட் எல்லோ, எங்கெல்லாம் கேபிட்டல் ஆர் எங்கெல்லாம் கேபிட்டல் ஒய் இருக்கும் அது 9 கிடச்சிருக்கும். அடுத்தது மஞ்சள் கலர் ஆனால் ஸ்மால் ஆர் சுருங்கியது அப்படின்னா 3 கிடச்சிருக்கும். பச்சை கலர் ஆனால் உருண்டை அது ஒரு 3 கிடச்சிருக்கும். கம்ப்ளீட்டாக பச்சை சுருங்கியது எல்லாமே என்னென்னா 1 கிடச்சிருக்கும். அந்த ஒர்க் பண்ண ஸ்மால் ஆர் ஸ்மால் வை. அப்போ 16 அதில் 9 அப்பா பேரண்ட்ஸு, 1 பேரண்ட்ஸ் கரெக்டாக. இது புதுசாக நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ புறத்தோற்ற விகிதம் எவ்வளோ இருக்குன்னா 9:3:3:1 நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் டைஹைபிரிட் கிராஸ். இது ப்ராக்டிக்கலுக்கும் தியரிக்கும் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கணும் நீங்கள்.